இன்றைக்கி நம்ம அஸ்வினி சீக்ரெட் சமையலில் வந்து முட்டை இல்லாத நம்ம கேக் பண்ண போகிறோம். முட்டை இல்லாத கேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு கப்பு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு நான் ரவை, வறுக்காத ரவை தான் போட்டுக்கிறேன். ஒரு கப்பு ரவை போட்டுக்கோங்க. வறுக்காத ரவை ஒரு கப்பு. பாருங்கள், 3/4 கப்பு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. 3/4 கப்பு. அது கூட அரை கப்பு பால் ஊற்றிக்கோங்க. அரை கப்பு பால் அதையும் ஊற்றிக்கோங்க. காய வச்சு ஆற வச்ச பால். அது கூட ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு தயிர் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு பாருங்க அரை கப்பு ஆயில், வாசனை இல்லாத ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு கொஞ்சம் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சாச்சு. இதில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்ச நேரம் ரவை போட்டுக்கிறோம் இல்லையா, ஊறணும். இது வந்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டு நம்ம இதை போடுங்க. 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. பாருங்க, 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க, 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்துச்சு. ரவை போட்டோம் இல்லையா, அதனால ஊற வைக்கணும். பாருங்க, பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு, சோடா அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரே லெவலில் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் பட்டர் பேப்பர் போட்டு எண்ணெய் போட்டுக்கிறேன். நம்ம குக்கரில் ஊற்றிக்கலாம். இதை ஒரே மாதிரி இதை ஊற்றிக்குவோம். எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். நல்லா அப்படி குளிக்கணுங்க. நல்லா குளிக்கணும். குளிக்கிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கேக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம ஒரு தவா வச்சு ஸ்டவ்வில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த குக்கரை தூக்கி அது தவா மேலே வச்சுக்கோங்க. அதில் விசில் போடாத நம்ம அதை 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கத்தியை விட்டு உள்ளே செக் பண்ணிப்போம் கேக் வெந்திருக்கான்னுட்டு. கேக் வெந்துடுச்சு பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சு. இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற நட்ஸு, சாக்லேட் சிரப் எதுனா இருந்துச்சுன்னா நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேருக்கு கேக்னால் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக நம்ம குக்கர்லேயே செய்யலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ரவா வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கேக் சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இந்த கேக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.